நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த ஜோடியின் பிரிவு நாட்டில் உள்ள அவர்களது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளை 2004 ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். 18 ஆண்டுகள் பிறகு இந்த ஜோடி பரஸ்பர பிரிவினை அறிவித்தது. இருப்பினும் அவர்களின் சமீபத்திய சமூக ஊடக செயல்பாடு மீண்டும் இணைவதற்கான சாத்தியத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. செப்டம்பர் 15 அன்று ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் தனது ஓணம் கொண்டாட்டத்தின் புகைப்படத்தை பகிர்ந்து கொண்டார். பட தயாரிப்பாளர் பாரம்பரிய சத்யாவுடன் தனது புகைப்படத்தை பகிர்ந்து கொண்டு, இன்று கொண்டாடும் எனது அன்பான அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீடுகள் ஏராளமான பூக்களால் நிரம்பப்படும் நிறைய ஓணம் என்ற தலைப்பில் எழுதினார். சத்யா உணவு மகிழ்ச்சியும் சிறப்பும். நான் இப்போது அடைபட்டு விட்டேன். அருமையான மதிய உணவிற்கு நன்றி. இரண்டாவது படம். இதையெல்லாம் சாப்பிடுவதற்கு இன்று மாலை 5 கிலோமீட்டர் எங்கே ஓடுவது என்று யோசித்தேன். மொத்த ஞாயிறு ஏமாற்று உணவு அதிகபட்சம். முற்றிலும் மதிப்பு. அவர் இடுகையில் மஞ்சள் நிற சல்வார் குர்தாவை அணிந்திருந்தார். இருப்பினும் சமூக ஊடக பயனர்களின் கவனத்தை ஈர்த்தது ஐஸ்வர்யாவின் முன்னாள் கணவர் இந்த இடுகையை பாராட்டியது. அந்த புகைப்படத்தை ஷேர் செய்த உடனேயே தனுஷ் அதை லைக் செய்துள்ளார். முன்னாள் ஜோடி மீண்டும் ஒன்றிணைவதற்கான சாத்தியக்கூறு குறித்து தங்கள் உற்சாகத்தை பகிர்ந்து கொண்ட நெட்டிசன்களால் இது பிடிக்கப்பட்டது. இந்த ஜோடி 2000களின் முற்பகுதியில் ஒருவரையொருவர் சந்தித்தது மற்றும் குறுகிய காலத்திற்கு டேட்டிங் செய்தது. அவர்களின் டேட்டிங் வாழ்க்கை பெரும்பாலும் பொதுமக்களின் பார்வையில் இருந்து விலகி இருந்தது. மேலும் 2004இல் அவர்கள் திருமணம் செய்து கொண்ட போதுதான் அவர்களது உறவை பற்றி பெரும்பாலானவர்கள் அறிந்தனர். அவர்களின் 2 மகன்கள் யாத்ரா மற்றும் லிங்கா ஆகியோருக்கு இணை பெற்றோர்கள். விவாகரத்து பெற்ற போதிலும் தம்பதியினர் ஒருவருக்கொருவர் தொடர்ந்து அன்பாக இருக்கிறார்கள். அவர்கள் பிரிந்ததை தொடர்ந்து தனுஷ் தனது சமூக ஊடக கணக்கில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். 18 வருடங்கள் நண்பர்கள், தம்பதிகள், பெற்றோர்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் நலம் விரும்பிகளாக ஒன்றாக இருந்தோம். பயணம், வளர்ச்சி, புரிதல், சரி செய்தல் மற்றும் மாற்றியமைத்தல். இன்று நாம் நமது பாதைகள் பிரியும் இடத்தில் நிற்கிறோம். ஐஸ்வர்யாவும் நானும் ஒரு ஜோடியாக பிரிந்து செல்ல முடிவு செய்துள்ளோம். மேலும் எங்களை சிறப்பாக புரிந்து கொள்ள நேரம் ஒதுக்குகிறோம். தயவு செய்து எங்களின் முடிவை மதித்து இதை சமாளிக்க தேவையான தனி உரிமையை எங்களுக்கு வழங்குங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேல் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.